வணக்கம். சுக்கிர பகவானை விட குரு ஏன் உசத்தி? குரு வியாழன், குருநாளை வியாழன். வியாழன் வியாபித்தல், பெருகுதல், பெரியது எப்படி வேணா சொல்லலாம். அந்த வியாழன் கிரகம் ஜோதிடத்துல குரு பகவான் என போற்றப்படுகிறார். முழு சுபரான ஒளி கிரகம். எவ்வளவு நல்ல ஜாதகம்னாலும் குரு பார்வை ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப விசேஷமும் கூட. இந்த ஜூபிட்டர் எனப்படும் வியாழ கிரகம் பூமியை விட 300 மடங்கு பெரியது. பூமியையும் மக்களையும் குருவின் கதிர்வீச்சுக்கள் தான் செழிப்பா இருக்க செய்யுது. குருவிலிருந்த அந்த குரு கிரகத்திலிருந்து வெளிப்படுற மீத்தேன் கதிர்வீச்சுக்கள் மின்காந்த கதிர்வீச்சுக்களா பூமிக்கு வருது. பூமியால அந்த கதிர்வீச்சுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுது. இந்த பூமி வாழ் மக்கள் அதன் மூலம் திருப்தி அடைகிறாங்க. ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம், நிம்மதி அத்தனையும் பெற்று ஒரு முழுமையான திருப்தியான வாழ்வு வாழ்வதற்கு குரு பகவான் மட்டுமே முழு முதற் காரணமாக இருக்கிறாரு. இந்த சுக்கிர பகவான் மறைவு சுகங்களை அள்ளித் தருபவர். அவர் தரும் பாக்கியங்கள் பல பேர் பார்க்க அனுபவிக்க முடியாது. பணம், தங்கம், வைரம் போன்ற செல்வத்தை பலர் அறிய கடைபரத்தி வைக்க மாட்டோம். பெட்டிகளில், அறைகளில் பதுக்கித்தான் வைக்க வேண்டியுள்ளது. கணவன் மனைவியின் கண்ணியமான வாழ்வும் 4 சுவர்களுக்குள் தான் அமைகிறது. சுக்கிர பகவானின் பலன்களை மறைவாகத்தான் அனுபவிக்க முடியும். ஆனால் குரு பகவான் தன்னுடைய பலன்களால் சமுதாயத்தில் பெயர், புகழ் அள்ளித் தருவார். பணம், தங்கம், வெள்ளியும் கொடுக்கத்தான் செய்வார். அவற்றை சுக்கிரனின் அருளோடுதான் அனுபவிக்க முடியும். ஆனால் குருவின் திருவருளால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அத்தனையும் கிடைக்கும். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை, மறைந்த குரு நிறைந்த செல்வம் அப்படின்லாம் சொல்றோம். வாழ்க்கையில முழு திருப்தி கொடுக்கும் ஒளி பொருந்திய இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் நிறமும் கொண்டை கடலையும் உகந்தது. ஆன்மீகத்துக்கும், கோயில் கட்டுறதுக்கும், நாட்டை உயர்த்துவதற்கும் குருதான் காரணமாக இருக்கிறாரு. மேன்மை பெற்ற அந்த குரு பகவான் ஜாதகத்தில் சரியில்லாதவர்களுக்காகத்தான் கோச்சாரத்தில், அதாவது கோள்களின் நகர்வின் போது ஒவ்வொரு ஆண்டும் பெயர்ச்சியாகி தீராத வினைகளை தீர்த்தும் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்தும் அருள் புரிகிறார். அத்தனை ராசிகளுக்கும் அவர் பார்வை விழும் இடங்களை பொறுத்து இன்னல்களை தீர்க்கப் போகிறார். அந்த குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்ச குருவாக பெயர்ச்சி ஆகிறார். காத்திருப்போம். நன்றி, வணக்கம். இனிமை ஜோதிடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் நண்பர்களே. நன்றி.